வருஷம் வந்து வெயில்கள் கூடிக்கிட்டே போகுது. அதே மாதிரி ரெயின் வந்தாலும் ரொம்ப ஓவராக வருது, வறட்சிகள் அதிகமாகுது. எல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் த நேச்சராக தான் போயிட்டு இருக்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த வெப்ப தாக்கம் ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூரோப்பில் அங்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஹீட் வேவ் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி வந்து ஸ்பெயின், அதே மாதிரி ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து எல்லா பகுதியிலும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹீட் வேவ் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஹீட் வேவ்னால வந்து பல பேர் அங்கே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சிறுநீரகம், இவங்க எல்லாம் வந்து எப்படி அவங்க தங்களை வந்து பாதுகாத்துக்கணும்? சரி, இது இன்னும் டேஞ்சர். ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க இந்த வெயிலில் போகிறது வந்து இன்னும் ரிஸ்க். ஹார்ட் ஃபெயிலியர், இந்த கிட்னி ஃபெயிலியர் ரெண்டு பேருக்குமே டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னா தண்ணி நிறைய குடிக்காதீங்க. ஆனால் அந்த வெயிலில் நம்மளுக்கு அதிகமாக பண்ணுறது என்னது? தண்ணி தான் தேவை. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி மேலே நீங்கள் குடிக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 800 ml மேலே குடிக்கக்கூடாதுன்னு. இப்போ இவங்களாம் வந்து அதில் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் சேஞ்சஸ்ன்னு ஒன்று பார்க்கணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாதிப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, இல்லை பல மரணங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கிறது வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. வெப்பம் அதையும் தாண்டி அதிகரிக்குதுன்னா இந்த பிரெக்னன்சி லேடிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாரு? மெயினாக வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கெட்ட நேரம், என்னைக்கு நம்மளுக்கு டக்குன்ட்டு வெப்பம் ஏறும் தெரியாது. லைட்டாக நீங்கள் மயங்கினாலும் அடுத்து உங்களுக்கு பாதிப்பு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் ஹார்ட் பீட் திடீர்னு நின்றோம். ஸோ நம்ம உங்களை காப்பாற்றினாலும் குழந்தைங்க காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப மனக்கசப்பான விஷயங்களாக போய் முடிஞ்சிடும். அதனால் இவங்க வெளியே போகாமல் இருக்கிறது தான் சேஃப். ஹீட் ஸ்ட்ரோக்கு ஏதாச்சும் அறிகுறிகள் தென்படும்? கண்டிப்பாக தென்படும். மனிதர்களை தாண்டி விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், அவைகளை நம்ம எப்படி பார்க்கணும்? சீமான் சார் தான் ஞாபகம் வராரு. ஏன்னா அவர் தான் பாவம் நிறைய டைம் வந்து விலங்குகள், பறவை, காக்கா, குருவிலாம் பேசுவார். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கையிலேயே இல்லை. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நேர்காணல் மருத்துவர் சபரி அவர்கள் நம்மளோட நேரம். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக அந்த ஹீட் விஷயமான விஷயங்களை ஏப்ரல் மே மாதங்களில் பேசுவோம். இப்போ நம்ம ஏப்ரல் மே சம்மர் சீசன் முடிஞ்சாச்சு. அது கடந்தும் நம்ம வந்து அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்துகிட்டே இருக்குது. எல்னினோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அறிவியல் சார்ந்து சொல்கிறாங்க. வெப்பம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மலாக ஒரு மனிதனோட உடம்பு எந்தளவு வெப்பத்தை தாங்கும்? வெப்பம் அதிகரிக்குது அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்பு நமக்கு மனிதனுக்கு ஏற்படும்? கண்டிப்பாக. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு தெரிய வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் வந்துட்டு வருஷம் வந்து வெயில்கள் கூடிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ரெயின் வந்தாலும் ரொம்ப ஓவராக வருது. ஃப்ளட்டுகள், அதாவது வெள்ளங்கள் ரொம்ப அதிகமாகுது. இந்த மாதிரி வறட்சிகள் அதிகமாகுது. ஸோ இது எல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் த நேச்சராக தான் போயிட்டுருக்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த வெப்பம் தாக்கம் அப்படின்னும் போது நம்ம பாடியோட ஒரு கோர் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவோம். செல்சியஸில் சொன்னால் 37 டிகிரி செல்சியஸ். ஆனால் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 36.5லேருந்து ஒரு 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம பாடி வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா 99.5 வரைக்கும் வந்து ஓகே, 98.5 99.5 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே போகும்போது தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெப்பம் வந்து அதிகமாகுது, நம்ம உடம்பு வந்து அதிகம். அதுதான் சில நேரத்தில் ஃபீவர்னு சொல்லுவோம். ஒரு சில கேஸில் ஹைப்பர் தெர்மியான்னு சொல்லுவோம். ஃபீவர்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுரம்னு எப்போ சொல்லுவோம்னா ஒரு கிருமி தாக்கி அதனால் வெப்பம் நம்ம உடம்புல கூடுதுன்னா அதை ஜுரம்னு சொல்லுவோம், ஃபீவர்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வெளியே இருக்கிற சூடுனால நம்ம உடம்பு ஏறுதுன்னா அதை நம்ம ஃபீவர்னு சொல்ல மாட்டோம். அது வந்து ஹைப்பர் தெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாடியோட வெப்பநிலை ஏறுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து ஒரு பேசிக்கான வந்து விஷயம். ஸோ எவ்வளோ தாங்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒருத்தவங்க வயதை பொறுத்து இருக்குது. எஸ்பெஷலி குழந்தைங்களும் வயசானவர்களும் அந்தளவுக்கு தாங்க மாட்டாங்க. அந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு தாங்குவாங்க. ஏன் இந்த குழந்தைங்களும் வயசான இருக்கவங்க அந்தளவுக்கு தாங்க மாட்டாங்க அப்படின்னும் போது, இந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம உடம்புல வந்து எவ்வளோ தான் நீங்கள் வெப்பத்துக்கு போனாலும் இல்லை சுவிட்சர்லாந்து போனாலும் உங்களுக்கு உங்கள் பாடி டெம்பரேச்சர் அதே 98லேருந்து 99க்கு தான் மெயின்டைன் ஆகுது. அது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் பேர் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு பேசல் கேங்லியாவில் இருக்கிற ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்கிற பேசல் கேங்லியா மூளையில் ஒரு பகுதி. அதுதான் வந்து டெம்பரேச்சர் குருன்னு இன்னொரு பேர் இதுக்கு. ஸோ நம்ம உடம்போட வெப்பத்தை அதை ரெகுலேட் பண்ணும். அப்போ குளிருக்கு போகும்போது நடுக்கத்தை கொண்டு வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, வெயிலுக்கு போகும்போது வேர்வையை கொண்டு வந்து பாடியை கூல் பண்ணுறதுன்ற மாதிரி அழகான வேலையை அது மாற்றி மாற்றி பண்ணுகிறது.
ஆனால் இந்த குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் அந்த டெம்பரேச்சர் குரு வந்து செயல்படலை, அவர் செயல்படாது, இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக செயல்படும் அப்படி சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க. அதேமாதிரி வயதானவர்கள் வந்து கொஞ்சம் மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்டு போகும்போது அப்போ இவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாப்புலேஷன்ஸில் வந்து இந்த டெம்பரேச்சர் குருவோட வேலை ஃபெயில் ஆகலாம். அப்படி ஃபெயில் ஆகும்போது அவங்க பாடியோட டெம்பரேச்சர் சர்ன்னு அளவுக்கு அதிகமாக ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி ஏறும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அதனால் இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்வை. அதுவும் இப்போ ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த யூரோப்பில், ஓகேங்களா, நம்ம ஊரோட யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக என்ன நினைப்போம், குளிர் ஊர், போயிட்டு ஜாலியாக ஒரு ஹனிமூனுக்கு போவாங்க, என்ஜாய்மெண்ட்டுக்கு போவாங்க, சுவிட்சர்லாண்டில் மொனச்சில்லுன்னு இருக்கணும். இப்போ ஒருத்தர் வீடியோ பார்த்தேன், அதாவது ஒரு தமிழர் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்கு சுவிட்சர்லாந்து போயிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சார் வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் வந்து சில்லுன்னு இருக்கும், நம்ம இங்கே வந்தால் முடியல, கருத்து போயிட்டு நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அங்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஹீட் வேவ் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி வந்து ஸ்பெயின், அதே மாதிரி ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, சுவிட்சர்லாண்டு எல்லா பகுதியிலும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹீட் வேவ் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஹீட் வேவ்னால் வந்து பல பேர் அங்கே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் டக்குன்ட்டு அந்த இது வந்து ஓப்பன் பண்ண உடனே எல்லாரும் ஓடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனும் ஏசியும் வாங்குறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெப்பம் வந்து தாங்க முடியல அந்த ஊரில் இருக்கிற ஆளுகளுக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்ட கேள்வியோட ஃபஸ்ட்டு பதில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு கேள்வி என்னென்ன பாதிப்புகள் வரும்னு கேட்டிருந்தீங்க. பாதிப்புகள் பொறுத்த வரைக்கும் சார் நிறைய சொல்லலாம் சார். ஒரு 100-200 பாதிப்பு சொல்லலாம். டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் பாதிப்பு சொல்லலாம். தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதிப்பு சொல்லலாம். முடியிலேருந்து தோல்லேருந்து கண்லேருந்து என்ன சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் நம்ம பாதிப்பு சொல்லலாம். ஆனால் முக்கியமாக ஒரு சில இந்த சூடு அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமான ஒரு 2 பாதிப்பு வந்து முதல்ல நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாதிப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, இல்லை பல மரணங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமாக காரணம் இருக்கிறது வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால தான் மரணங்கள் வந்து ஏற்படுது. ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா, நம்ம உடம்போட டெம்பரேச்சர் அந்த டிஸ்ரெகுலேஷனால் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்துட்டு 104, 105, 106 ஃபேரன்ஹீட்டுக்கு போயிடும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற உறுப்புகள் செயலிழக்கும். அப்போ சடனாக ஹார்ட் வந்து நின்று போயிடலாம், சடனாக கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை பர்மனெண்ட் லிவர் டேமேஜ் வரலாம். இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். பக்கவாதம், அதாவது சூடுனால வரக்கூடிய பக்கவாதம், பிரெயின் டேமேஜ் பர்மனெண்ட்டாக ஏற்படலாம், கோமாக்கு போயிடுவாங்க, இந்த மாதிரி. இதுதான் மெயின் ரீசன். ரெண்டாவது வந்து இந்த சூடுனால வரக்கூடியது இன்னொரு விஷயம் வந்து ஹீட் எக்ஸாஷன், அதாவது ரொம்ப வந்துட்டு சலிப்புத்தன்மை, ரொம்ப கடுப்பில் இருக்கிறது, காண்டில் இருக்கிறது, இந்த மாதிரி ஹீட் எக்ஸாஷன். மூணாவது வந்து இந்த ஹீட் சின்கோப்புன்னு சொல்லுவோம், அதாவது இந்த சூடுனால வந்து மயக்கம் வந்து கீழே வருது, இது ஹீட் சின்கோப்னு சொல்லுவோம். நாலாவது வந்து ஹீட் கிராம்ஸ், அதாவது இந்த சூடில் இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே தசப்பிடிப்பு ஏற்படும். இந்த இதெல்லாம் பார்ப்பீங்களா, இந்த விளையாடுறவங்க, இந்த டென்னிஸ், இந்த கிரிக்கெட்லாம் ஆடுறவங்க ரொம்ப வெயில் ஆடும்போது உடனே ஐயோ பிடிச்சிக்கிப்பாங்களா, அந்த கிராம்ஸ்ன்றது பயங்கரமாக ஏற்படும். இதெல்லாம் வந்து 4 முக்கியமான பாதிப்பு ஹீட் ரிலேட்டடாக பேர்லேயே வரும். இன்னொரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன், அதாவது நீர் போதாண்மை. இப்போ இந்த வெயில்னாலும் நம்ம உடம்புல வந்து வேர்வை எல்லாமே போக என்ன ஆகும்னா உடம்புல நீர் சத்து குறையும். அப்போ டீஹைட்ரேஷனுக்கு போகும், அப்போ பிபி குறையும், அப்போ உடம்புல இருக்க உப்பு சத்து குறையும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயமாக நான் பார்க்குறேன். ஆனால் இறப்புக்கு 2 முக்கியமான காரணம் என்ன இந்த சூடில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று ஹீட் ஸ்ட்ரோக்கு, இன்னொன்று இந்த நீர் போதாண்மையினால் வரக்கூடிய கிட்னி ஃபெயிலியர், அந்த மாதிரி. இது 2 தான் மெயினான பிரச்சனை. ஓகே, இப்போ ஏற்கனவே இந்த ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சிறுநீரகம், இவங்க எல்லாம் வந்து எப்படி அவங்க தங்களை வந்து பாதுகாத்துக்கலாம்? சரி, இது இன்னும் டேஞ்சர். ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க இந்த வெயிலில் போகிறது வந்து இன்னும் ரிஸ்க்கு. ஏன் அப்படின்னா அந்த ஹார்ட்டுக்கு வந்து ஒரு சில மெடிசன் எடுப்பாங்க, பீட்டா பிளாக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்களோட பிபியை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வேசோடைலேட் ஆகி கொஞ்சம் குறைக்கும். இந்த மாதிரி வெயிலில் போகும்போது வந்து அதோட எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும். ஓகே, அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளமில் இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீர் போதாண்மையினால தான் கிட்னி ஃபெயிலியரே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆகும், ப்ரீரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து இந்த வெயிலில் போகும்போது டீஹைட்ரேஷனால நீர் போதாண்மையில அந்த கிட்னி ஃபெயிலியர் வர்சன் ஆகலாம், இல்லை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரைகளை ஒன்று மாற்றலாமா, அந்த பீட்டா பிளாக்கர்ஸ் மாதிரி மாத்திரைகளை மாற்றலாமான்ட்டு ஹார்ட் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும், இல்லை அதே மாதிரி இந்த கிட்னி டாக்டர்ஸ் கிட்டே இவங்க கன்சல்ட் பண்ணணும். அதை தாண்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இவங்களே பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஹார்ட் ஃபெயிலியர், இந்த கிட்னி ஃபெயிலியர் 2 பேருக்குமே டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னா, தண்ணி நிறைய குடிக்காதீங்கன்னு. புரியுதா? ஆனால் அந்த வெயிலில் நம்மளுக்கு அதிகமாக பண்ணுறது என்னது, தண்ணி தான் தேவை. ஆனால் அந்த கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி மேலே நீங்கள் குடிக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 800 ml மேலே குடிக்கக்கூடாதுன்னு. அப்போ இவங்களாம் வந்து அதில் இந்த டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் சேஞ்சஸ்ன்னு ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த வெயிலில் போகிறத தடுக்கணும். ஓகே, எஸ்பெஷலி வந்து இந்த 10-11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த வெயில் போகிறதை தடுக்க வேண்டும். ஏன்னா அதுதான் வந்து இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஹீட் ஸ்ட்ரோக், டீஹைட்ரேஷன் எல்லாம் பயங்கரமாக கொண்டு வருதுன்றதுனால அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுதான்
சரி, ஓகே டாக்டர். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அதை வெளியே போகிறத தவிர்க்கணும் அப்படின்னு. சிலருக்கு வந்து வேலையை வந்து வெளியே இப்போ வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கடைகள் இருக்கும், இந்த தினக்கூலி வேலைகளுக்கு போகிறோம், கட்டிட வேலைகளுக்கு போவாங்க. அவங்களோட ஒர்க்கே வந்து வெளியில் நிற்கிற மாதிரி இருக்கும், வெயிலில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க எல்லாம் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையில் வந்து? கண்டிப்பாக அதனால தான் இப்போ பாதிப்புகள் வருது. வெயிலில் போகிறவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. தவிர்ங்க நம்ம நீங்கள் சொன்ன வேலைக்கு போகிறவங்க எப்படி தடுப்பாங்கன்னு கேட்குறீங்க, கரெக்டு. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தணும். ஒன்று என்னென்னா அந்த ஃபீட் ஆன் டிமாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, எப்பப்பெல்லாம் குழந்தை அழுதோ பால் கொடுக்கணுன்ற மாதிரி, எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு தாகம் எடுக்குதோ தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி தண்ணிகளை குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் டீஹைட்ரேஷன், நீர் போதாமைக்கு ட்ரீட்மெண்ட்டே ரீஹைட்ரேஷன். ஸோ நீர் போதாமைக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் நிறைய தண்ணி குடி அப்படின்னு. ஸோ தண்ணி குடிக்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெயிலெல்லாம் வேலை செய்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு ஒரு கவசம் போட்டுக்கலாம். ஒரு அம்பரல்லா மாதிரி, குடம் மாதிரியோ, இல்லைனா வந்து இந்த கேப் மாதிரியோ, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து நேரில் இருந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். வெயில் எக்ஸ்போஸ் ஆகும்போது கேப்போ அம்பரலாவோ கண்டிப்பாக போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து அப்பப்போ வந்து குடிச்சிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் வந்து இந்த தண்ணியில் வந்து வெறும் தண்ணியாக குடிக்காமல் கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணி. ஸோ ஏன்னா அது சால்ட்ஸும் தேவைப்படுது. டீஹைட்ரேஷன் அப்போ உடம்புல இந்த சோடியம் பொட்டாசியமும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சால்ட்டு கலந்த தண்ணி வந்து கொஞ்சம் குடிக்கணும். ஸோ எதிர வந்து நம்ம வீட்டில் இருக்கிற உப்புகளை கலந்து நம்ம வந்து தண்ணியை ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனா ஓஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு சேஷெட் விற்கும், அந்த மாதிரி சேஷெட் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 இல்லைனா 3வது நேச்சுரல் சோர்ஸஸ் பெஸ்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீராக குடிக்கிறது, பதநீராக குடிக்கிறது, கூலாக குடிக்கிறது, மோராக குடிக்கிறது, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்துடும், கூடவே அந்த உப்பு சக்தம் வந்துடும். இளநீர் பாருங்கள் எப்பயுமே தண்ணி மாதிரி இருக்காது, தண்ணியோடு சேர்ந்து ஒரு டேஸ்ட் இருக்கும், ஏன்னா அதில் பொட்டாசியம் ரிச். மோரும் அதே மாதிரி தான். நம்ம எல்லோரும் வீட்டில் மோர் செய்கிறாங்கன்னா உப்பு போடாமல் செய்ய மாட்டாங்க, கரெக்டாக. கூழுலேயே ஒரு உப்பு இதெல்லாம் போடாமல் செய்ய மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் நம்ம குடிக்கும் போது உங்களுக்கு ரீஹைட்ரேஷனுக்கு தண்ணி ப்ளஸ்ஸு இந்த ஊட்டச்சத்துக்கும் சேர்ந்து வந்துடுது. அப்போ அதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்க இந்த நார்த் இந்தியன்ஸ் இவங்கலாம் வந்து இந்த கட்டுமான தொழில் இருக்கவங்களாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு வேலை செய்கிறாங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வெயிலில் வென்டிலேஷன், காற்று பரிமாற்றம் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களாம் இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடாமல் ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு உள்ளெல்லாம் ஃப்ரீயாக பட்டாம்பட்டி மாதிரி ராஜ்கிரண் ஸ்டைல் ட்ராயர்ஸ் தான் பெஸ்ட்டு. எவ்வளோக்குள்ள டைட்டாக போடுறீங்களோ, டைட் ஃபிட்டிங் போடுறீங்களோ, எவ்வளோக்குள்ள டைட் ஜீன்ஸ் போடுறீங்களோ, டார்க் கலர்ஸ் போடுறீங்களோ ஹீட் அப்சார்ப் ஆகும். அதே மாதிரி வென்டிலேஷன் இருக்காது. அப்போ உடம்போட வெப்பங்கள் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி காம்ப்ளிகேஷன் வர்றதை நீங்களே தூண்டி விடுறீங்க. அப்போ வெளியே வேலை செய்கிறவங்க இதெல்லாம் தான் மெயினாக கடைப்பிடிக்கணுன்றது தான் நம்ம பாயிண்ட். ஓகே, இந்த வெப்பத்தினால குழந்தைகள், முதியோர்கள் குறிப்பாக இவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது, எப்படி அதில் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும்? இதுதான் நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். 2 பேர் வந்து பாதிப்பாங்க அப்படின்னா வந்து இந்த குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசனும் நான் சொன்னேன் ஏன்ட்டு. ஏன்னா வந்து இந்த பேசல் தெர்மோஸ்டாட்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்போதலாமஸ் வந்து சரியாக வேலை செய்யாது, அவர் சரியாக டெவலப் ஆகிருக்காது, செயலில் வந்து கொஞ்சம் ஏதாவது தவறுதல் ஆகலாம். அப்படி இருக்கிறதுனால அந்த ஹைப்போதலாமஸ் சரியாக வேலை செய்யறதுனால உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் சருன்னு ஏறலாம். அப்படி ஏறும் போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குகள் வர்றதுக்கான அபாயம் இந்த 2 பேருக்கும் உள்ளது. இப்போ யூரோப்லேயே ஒரு 300 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இந்த ஹீட் வேவில். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெத் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் தான் பல பேர் இறந்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க 2 பேர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இவங்க 2 பேர் வந்து இந்த வெயிலில் போய் வேலை செய்யணும்னு எனக்கு தெரிஞ்ச அவசியம் கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஏஜ், நீங்கள் வீட்டில் உட்காரலாம். இன்னொன்று குழந்தை ஸ்கூலுக்கு வந்து அப்படியே ஃபேனில் போயிட்டு அலைக்கா வந்து கொண்டு வந்து விட்டுறணும். அப்போ இவங்களாம் இந்த 11லேருந்து 3க்குள்ளே வந்துட்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த 11 to 3 வந்து இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்துட்டு ஸ்கூல்லேயும் வந்து இந்த 1 hour PT கிளாஸு இதெல்லாம் நடக்கும்ல, ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு, PT கிளாஸ், ரன்னிங் ரேஸ், இது அதெல்லாம் வந்து இந்த வெயிலில் பண்ணாமல் ஒன்று ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த உடற்பயிற்சி பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல்லேயும் வந்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி வயதானவர்கள் வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில மாத்திரைகள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் மாற்ற வேண்டிய தேவைகளும் உள்ளது. அது மாதிரி இந்த குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து சிறுநீர் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையில் கொள்ளணும். தண்ணிகள் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த 2 பாப்புலேஷனுக்கும், ஓகேங்களா. ஸோ தண்ணியை வந்து ரீஹைட்ரேட் பண்ண குழந்தைங்க நிறைய டைம் தண்ணி குடிக்கிறது மறந்துடுங்க. தாகமாக இருந்தாலும் வந்து தண்ணி எடுத்து குடிக்காதீங்க. ஆனால் சில குழந்தைங்க பயங்கரம் குடிச்சுனே இருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் குழந்தைங்க தண்ணி பெருசாக குடிக்க மாட்டேங்குது, நீங்கள் அனுப்புகிற அந்த 1/2 லிட்டர் தண்ணி அப்படியே எடுத்துன்னு வருது, 1 லிட்டர் தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வருதுன்னா அதை கொஞ்சம் சொல்லி டெய்லி தண்ணி குடிக்க வைக்கணும் அப்படின்னு. ஸ்கூல்லேயும் வந்து அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சம்மர் டைம் அப்பப்போ டெய்லி ஒரு பீரியட் நடந்து முடிகிறப்போ எல்லாரும் உங்கள் வாட்டர் பாட்டில் எடுங்க, ஒரு 2 சிப் வாட்டர் குடிங்கன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கூலில் வந்து சும்மா அந்த அதே மேக்ஸு அதே கணக்கு பாடத்தோட இந்த மாதிரி இயற்கை பற்றி வந்து டெய்லி வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப அவசியம். டெய்லி வந்து நீங்கள் உங்கள் நெயில்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், டீத் எப்படி மெயின்டைன் பண்ணணும்,
தண்ணி எவ்வளோ குடிக்கணும் அப்படி அந்த மாதிரி சொல்லும் போது குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பெர்சீவ் ஆகும். அப்போ அதுங்களே ஓகே நம்ம தண்ணி குடிக்கணும் போல் ஹைட்ரேஷன் பிரேக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து தண்ணிக்கு ஒரு பிரேக் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது அவசியம். இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் காப்பாற்றப்படுவாங்க. பொதுவாக இந்த ஏப்ரல் மே மாதங்களில் வந்து ப்ரெக்னென்சி டெலிவரி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெப்பம் அதையும் தாண்டி அதிகரிக்குதுன்னா இந்த ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பார்? ஒரு நல்ல விஷயம் நம்ம ஊரில் என்னென்னா, இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்னும் போது ஜென்ரலாக இந்த ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அதுங்களை வேலை செய்ய விட்றது விட மாட்டாங்க, குனிஞ்சு இதெல்லாம் பெருசாக பண்ணாதன்னுவாங்க, ரெஸ்ட் எடுமானுவாங்க. டைமுக்கு டைம் இந்த குங்குமப்பூ, பால், பாதாம், பிஸ்தா எல்லாமே வந்துட்டு டைமுக்கு டைம் போவோம். கல்யாணம் புதுசில் மாப்பிள்ளைக்கு போவோம், ப்ரெக்னென்ட் ஆனவொன்னே பொண்ணுக்கு போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இருக்கிற ஒரு நல்ல பழக்கம், அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலங்கள் வந்து இந்த ஜாயின்ட் ஃபேமிலிலாம் பிரிஞ்சு சில பேர் தனியாக வந்துடுறாங்க, சில பேர் தனியாக இருக்காங்க, சில பேர் வந்துட்டு இந்த லவ் மேரேஜ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாகிட்டு தானே இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு கேள்விக்குறி வருது. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது இவங்க 2 பேர் சம்பாதிக்கிறது வச்சு தான் லோனு இஎம்ஐன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இப்போ இருக்கிற காலத்தில் பார்க்க முடியுதுன்றது நம்ம அதிகமாக பார்க்குறோம். அப்போ வந்து உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி போகிறாங்க. அப்படி போகிற வேலைக்கு போகிறாங்க அப்படின்றக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஏன்னா ப்ரெக்னென்சின்னும் போது 2 பேருக்கு சேர்ந்து உடம்போட இருதயம் துடிக்குது, 2 பேருக்கு சேர்ந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது, 2 பேருக்கு சேர்ந்து ரத்த சோகை வரும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு உடம்பு செய்யுதுன்றதுனால எப்போவுமே ப்ரெக்னென்சி இஸ் அ ஸ்ட்ரெஸ். ப்ரெக்னென்சி இஸ் அன் இம்யூனோ டெஃபிஷியன்ட் ஸ்டேட். அதாவது ப்ரெக்னென்சினால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதால கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் தான் வந்து அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், மெட்டர்னிட்டி லீவுன்னு சொல்லி கொடுக்குறான். கரெக்டாக ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் லீவு, வேலை இல்லாத சம்பளம் கொடுக்குறாங்க. அதாவது நீ வேலைக்கே வர வேணாம், நான் சம்பளம் தரோம், ஏன்னா நீ வந்து கர்ப்பமாக இருக்க. ஏன் இவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ஃபேஸ். அந்த ஃபேஸ் அப்போ நம்ம கடுமையாக உழைக்கக்கூடாது, ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், நல்லா சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதால தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வெயிலையும் இங்கே போகக்கூடாதுன்றது தான் நம்ம சொல்ல முடியும். புரியுதா நான் சொல்கிறது? அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அடிப்ஸாக தண்ணி நிறைய குடிக்கணும், அதெல்லாம் ப்ரெக்னென்சி டாக்டரே சொல்லிடுவாங்கம்மா, வெயில் காலமாக தண்ணி நிறைய குடிக்குமா இல்லைனா மயக்கம் வந்துடுமான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும், பழங்கள் சாப்பிடணும், இளநீர் சாப்பிடணும், எதுவுமே கான்ட்ராண்டிகேஷன் எல்லாம் நல்லா சாப்பிடலாம். ப்ளஸ் மெயினாக வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கெட்ட நேரம், என்றைக்கு நம்மளுக்கு டக்குன்ட்டு வெப்பம் ஏறும்னு தெரியாது. லைட்டாக நீங்கள் மயங்கினாலும் அடுத்து உங்களுக்கு பாதிப்பு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் ஹார்ட் பீட் திடீர்னு நின்றோம். ஸோ நம்ம உங்களை காப்பாற்றினாலும் குழந்தைங்க காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப மனக்கசப்பான விஷயங்களாக போய் முடிஞ்சிடும். அதனால் இவங்க வெளியே போகாமல் இருக்கிறது தான் சேஃப். ஓகே, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு ஏதாச்சும் அறிகுறிகள் தென்படும்? கண்டிப்பாக தென்படும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னும் போது எடுத்த உடனே நம்மளுக்கு இது ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கலாம். என்னென்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப சூடாகிறத நம்ம உணர முடியும். ஓகேங்களா? ஏதோ அனல் ரொம்ப ரொம்ப ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சூடாகுதுன்னு உணர முடியும். கண்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பொங்குற மாதிரி உணர முடியும். கண்ணெலாம் கொஞ்சம் அப்பப்போ பிளிங்க் ஆகி உணர முடியும். மயக்கம் லைட்டாக தட்டுற மாதிரி, நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்போம், நம்மளுக்கு அப்படியே வந்து அப்பப்போ பிளாங்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இனிஷியலாக நம்மளுக்கு தெரியுற விஷயங்கள். யாராவது கரெக்டாக உஷாராங்கன்னா டக்குன்ட்டு அப்படியே வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஓரமாக போய் டக்குன்ட்டு தண்ணியை வந்து நல்லா தலையிலலாம் ஊற்றிக்கிட்டு தண்ணியை நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணாங்கன்னா டக்குன்னு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட ட்ரீட்மெண்ட்டு கூலிங். அதாவது என்னென்னா உடம்பை உடனே சில் பண்ணு. டாக்டர் அங்கே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனாலும் உடனே அதான் ட்ரீட்மெண்ட். உடனே ட்ரெஸ் எல்லாம் ஊற்றுருவாங்க. இந்த கோல்டு சலைன்ன்றதை உடம்பு ஃபுல்லாக வச்சு விடுவாங்க. கொஞ்சம் கோல்டு சலைனை உள்ளே ஏற்றுவாங்க. கோல்டு சலைன் உள்ளே ஏற்றும் போது உடம்பு வந்து டெம்பரேச்சர் கூல் ஆகும். ஸோ மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து கூலிங் தான். அப்போ இதான் இனிஷியல் அறிகுறியாக இருக்குது. இதையும் தாண்டி வந்து அவன் வந்து கண்டுக்காமல் ஓட்டிக்கிட்டு இருக்கான போது டக்குன்னு அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க. அதாவது டோட்டலாக மயக்கம் ஆகிறாங்க. அப்பப்போ மயக்கம் காமிச்சது இப்போ டோட்டல் மயக்கம் ஆகிடுது. அப்போ டோட்டல் மயக்கம் ஆகி வேகும்போது எதாவது ஆக்சிடென்ட் நடக்கலாம். ப்ளஸ் டோட்டல் மயக்கத்தை வந்து நம்ம வேகும்போது சில பேருக்கு வந்து இந்த காக்கா வலிப்புகளும் வருகிறது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில். அதாவது இந்த சீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுவும் ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து நம்ம ஒரு ஆள் பார்க்கும்போதுனா காக்கா வலிப்பாக இருக்குன்னு தொடரும்போது பார்த்தா நம்ம கையெல்லாம் அவ்வளோ சுடும். ஏன்னா உடம்பு இப்படி நெருப்பாக கொதிக்குது அப்படின்ற மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் அவ்வளோ ஒரு சூடை வந்து கொடுக்கும். அப்புறம் அவங்கள உடனே வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு ஐஸ் தண்ணி வாங்கி டக்குன்ட்டு அவங்க தலையில் உடம்புலலாம் கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருங்க. இதான் மெயின் ட்ரீட்மெண்ட். அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடிங்க. இதான் ஃபஸ்ட் எய்டாக இதான் ஃபஸ்ட் எய்டு. யாரும் வந்து தயவு செஞ்சு வந்துட்டு இந்த சோடா வாங்கி அவங்க வாயில் ஊற்றுறது, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஃபுட்டு வாங்கி அவங்க மயக்கமாக இருக்காருப்பா கொஞ்சம் பர்கர் எடுத்து வாயில் திணி, இந்த மாதிரி வேலைலாம் எதுவும் பண்ணாதீங்க. எதுவும் வாயில் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி ஹீட்டு இந்த வெப்ப காலத்தில்
வந்து மயங்கி இப்படி இருக்காருன்னா உடனே ஹீட் ஆனால் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு சூடாக அந்த சில்லுன்னு தண்ணி வாங்கி சூடாக இருக்கிற உடம்பு மேலே ஊற்றி விடுங்க, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் லூஸ் பண்ணி விடுங்க, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடிங்க. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் உதவியாக இருக்கும். டாக்டருங்கள் மீதி வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. அந்த ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கு, ரெஸ்பிரேட்டரி, பிபி மானிட்டரிங் இதெல்லாமே மற்றதெல்லாம் டாக்டர் பார்த்துப்பாங்க. ஸோ இதோட மெயின் டேஞ்சர் என்னன்னா, இந்த ஹை வெப்பநிலையத்தோட ரொம்ப நேரம் இருக்கும்போது உறுப்புகள் டேமேஜ் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டக்குன்னு ஹார்ட் நின்று போயிடலாம், டக்குன்னு லிவர் ஃபெயிலியர் ஆகலாம், டக்குன்னு கிட்னி போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்ன்றது ஹீட் ஸ்ட்ரோக்னால இறப்புகள் அதிகமாக வருகிறதுன்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கணுன்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த நம்ம முன்னாடி பேசியிருந்தோம்ல என்னென்னலாம் வெளியே போனால் பண்ணணுன்ட்டு, இதெல்லாம் முக்கியம். ப்ளஸ் இந்த டேஞ்சர் அறிகுறிகள், வார்னிங் சைன்ஸ், உடம்பு சூடாகுது, கண்ணு மங்கலாகுது, ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது, டக்குன்னு மயக்கம் லைட்டாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டப்புன்னு வண்டியை நிறுத்திட்டு சில்லுன்னு தண்ணியை வாங்கி குடிங்க, தலையில் ஊற்றுங்க, பாடியோட டெம்பரேச்சரை டக்குன்னு கூல் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். ஓகேங்களா? திருப்பி நம்ம ஆளுங்க அப்படியே எடுத்து வண்டி நானே ஓட்டின்னு போயிடுறோம் பாருன்னு உட்காருவாங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வெப்பம் அதிகமாக இருக்க காலங்களில் எந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம எடுக்கலாம், எந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்ப்படுதுன்னும் போது சார் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டு உணவுகள் எடுக்கிறது நல்லது, வெளி உணவுகள் வந்து தவிர்க்கிறது நல்லது. இது வந்து சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா வெளி உணவுகள் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எந்த அளவுக்கு ரெஃப்ரிஜரேஷன் இருக்குன்னு தெரியாது, ஃப்ரிட்ஜெலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கரண்ட் வந்து இருக்காது. அப்படின்னும் போது இந்த ரெஸ்டாரண்ட்காரன் நம்ம வீட்டிலனா ஐயோ இந்த பொருள் கெட்டு போயிடுச்சுன்னு தூக்கி போட்டுருவாங்க. வெளியே இருக்க வந்து ரெஸ்டாரண்ட்காரதெல்லாம் தூக்கி போடுவான்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கெட்டு போனாலும் இப்போ புது சரக்கையும் பழைய சரக்கையும் அந்த கெட்டு போனதையும் மிக்ஸ் பண்ணி விட்றா, யாருக்கிட்ட தெரிய போகுது? புரியுதா நான் சொல்கிறது? கொஞ்சம் தண்ணியை சேர்த்து விட்றா, யாருக்கிட்ட தெரிய போகுதுன்ட்டு கலப்பன வேலைகள் நிறைய நடக்கலாம். அப்படி கலப்பன வேலைகள் நிறைய நடக்கும்போது நம்ம உடம்புக்கு தானே தீங்கு வந்து விளைவிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வெயில் காலத்தில் பொருட்கள் கெட்டு போகிறது ரொம்ப அதிகன்றதுனால வெளியே வந்து ஹோட்டலில் வந்துட்டு பிஸ்னஸ்க்காக டெய்லி அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவான்னு நம்ம நம்ப முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் என்னும்போது நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா தாத்தாவோ பாட்டியோ கரெக்டாக நம்மளுக்காக அது பொருள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவாங்க, ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க. அப்படின்றதுனால வீட்டு சாப்பாடு பெஸ்ட்டு. வெளி சாப்பாடு வந்து தவிர்க்கிறது நல்லது இந்த வெயில் காலத்தில். அப்படி சாப்பிட்டாலும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டு போகாத பொருட்கள்னு சொல்லுவோம்ல, அதாவது நல்ல பொருட்கள், அதில் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லுவோம்ல, ஃப்ரெஷ் ஜூஸு, இளநீர், மாம்பழம், இந்த மாதிரி வந்து வெளியே நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுல பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஒரு கட் ஃப்ரூட்ஸ் சாலடு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி போயிடணும், என்ன சொல்கிறது, இது நல்லதில்லை ஆனாலும் சொல்கிற இந்த பேக்டு ஃபுட்ஸ்லாம் இருக்குல்ல எக்ஸ்பிரி டேட்டோட, அப்படி போயிடணும். ஆனால் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து அப்போ ஒரு சில்லி ரைஸ் அடித்து தரான், சில்லி பீஃப் அடித்து தரான், இந்த கபாப் ரோட்டில் பயங்கரமாக போட்டு தரான் அப்படின்றதான் நம்ப முடியாதுன்ற, மயோனீஸ் வச்சு தரான், நீங்கள் எல்லாம் டிப் அடித்து அடிக்கிறீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ளஸ் ரெண்டாவது வந்து இந்த கார மசாலா ரொம்ப இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி செரிமானம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த டைம் அப்போ நல்லா காரம் மசாலான்னு நம்ம இறக்கணும் அப்படின்னா நிறைய டயரியா, லூஸ் மோஷன்ஸு, ஃபுட் பாய்சனிங் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபுட் பாய்சனிங் வெயில் காலத்தில் ஈஸியாக வருன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு பிளாண்ட் டயட், ஈஸியாக செரிக்கிற மாதிரி காய்கறி, பழங்கள், இட்லி, பிரெட்டு, கஞ்சி, நிறைய தண்ணி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து லோடு கம்மி பண்ணுறது நல்லது. சரி, ஓகே. இப்போ மனிதர்களை தாண்டி விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், அவைகளை நம்ம எப்படி பாதுகாக்கும்? விலங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீமான் சார் தான் ஞாபகம் வராரு. ஏன்னா அவர் தான் பாவம் நிறைய டைம் வந்து விலங்குகள், பறவை, காக்கா, குருவின்லாம் பேசுவார். ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கையிலேயே இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? நம்மளோட கையிலேயே இல்லை, நம்ம வந்து நம்மளே பார்த்துக்கிறது இல்லை. இதில் எங்கேருந்து நம்ம விலங்குகளை போய் பார்க்குறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் பிரச்சனை தான். இப்போ எவ்வளோ நம்மளுக்கே வீட்டில் தண்ணி இருந்து நம்ம குடிக்காமல் இருக்கிறது நம்ம தப்பு. ஆனால் எவ்வளோ தெருட்களில் வந்து நாய்கள் இருக்குது, எவ்வளோ தெருட்களில் பூனைகள் இருக்குது. இதுங்கெல்லாம் எங்கே போய் தண்ணியை தேடி குடிக்கும்? இதெல்லாம் பெரிய விஷயம். நிறைய பேர் அதை துரத்தி விட்ருவாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நல்ல உண்ணங்கள் பண்ணி இந்த செல்ல பிராணிகளாக வச்சுருக்க சரி, உங்களுக்கு பிடிக்காத பிராணியாக இருந்தாலும் சரி, வெளியே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சாப்பாடு போடுறவங்களே தண்ணி வச்சிடணும். ஸோ தண்ணி வச்சோம்னா அந்த ரோட்டில் இருக்கிற நாய்களோ, பூனைகளோ, எலிகளோ ஏதாவது வந்து சாப்பிட்டு போகும், தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாரும் இருந்தால் தான் இந்த உலகம் சுழலும்னு நான் எப்பவுமே நம்புவேன். ஒரு பிராணி இல்லைன்னா நம்ம நல்லா இருக்கலாம். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அந்த நாயெல்லாம் அழிச்சிருங்க, இந்த ரோட்டில் கடிக்குது அப்படின்னு. எல்லாமே ஒரு சைக்கிள் சார். அந்த சைக்கிளை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு நாயின்னு சொன்னீங்கன்னா வந்து பூனையை இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கும், பூனை வந்து எலிகள் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கும். கரெக்டாக? எலிகள் வந்து பார்த்திங்கன்னா பாம்புக்கு ஒரு உணவாக இருக்குது, இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கழுகுக்கு ஒரு உணவாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் சைக்கிள் இஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சைக்கிள். அந்த சைக்கிளை வந்து நம்ம பேலன்ஸ், இந்த மாதிரி இந்த பறவைகள் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு பூச்சி தொந்தரவு அதிகமாகும். பூச்சிகள்லாம் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் திருப்பி சேதம். பறவைகள் இருக்கிறதுனால தான் டக்குன்னு அது வந்து எல்லா அந்த புழுக்கள், பூச்சிகள் எல்லாத்தையும் அது காலி பண்ணிட்டு போயிடுது. இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த லைஃப் சைக்கிள் இருக்குது. அப்போ எல்லா உயிரினமும் வாழணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும்
வந்து தண்ணி வைங்க, ஓகேங்களா. உணவு கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்களோட பால்கனியில் கொஞ்சம் வச்சிங்கன்னா காக்கா பறவைகள்லாம் குடிக்கும். வெளியே ரோட்டில் வந்து ஒரு வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா அந்த ரோட்டில் இருக்கிற நாய்கள் ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மற்ற மனிதர்கள் வாழ்த்துறாங்களோ இல்லையோ இதுங்க வாழ்த்திட்டு போகும். இதை தாண்டி ப்ளூ கிராஸோட ரோல் இருக்குது, அரசோட ரோல் இருக்குது, இந்த வெட்டினரி அசோசியேஷன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட ரோலும் இருக்குது. இதெல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து அதுங்களுக்கும் கண்டிப்பாக வெப்பம் ஏறும், அதுங்களுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் வரும், அதுங்களும் இறக்குங்க. இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றதுனால அதுங்களுக்கு வந்து ஒரு தண்ணியை வெளியே வச்சுட்டு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷன். சரி, ஓகே சார். இந்த வெப்பம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து மருத்துவ ரீதியாகவும் மருத்துவ முறைப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.